தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. காதலுக்கும் உங்களுக்கும் மட்டும் அது என்னமோ தெரியல, கன்னிராசிக்காரர்கள்னா ஆல்வேஸ் பிரம்மச்சாரிகள் தான். 2-9 கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். எங்க 3ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். 2-9 கூடிய சுக்கிர பகவான் மார்ச் 3. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பணம் வரப்போகிறது. கன்னிராசிக்காரர்கள் ஸ்டண்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்போது சுக்கிரன் சொன்ன கார் தொழிலில் ஈடுபடுறவங்க, ட்ராவல்ஸில் ஈடுபடுறீங்கல்ல, நீங்கள் சில பேர் சினி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட்லாம் சப்ளை, அவங்களுக்குலாம் நல்ல நேரம். மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த பூ பண்ணுறது, பர்த்டே ஈவெண்ட்ஸ்லாம் தொகுத்து வழங்குறது, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசின்னு படம்லாம் இருக்குது சார், நீங்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. காதலிக்கணும்னு ஒரு மூடு மட்டும் உங்களுக்கு வராது, ஆனால் வந்துருச்சுன்னு வச்சுக்குங்களேன். நல்ல விஷயம் பாருங்க, 6ஆம் இடத்துல யார் யார் இருக்காங்க? 3-8 கூடிய செவ்வாய் பகவான் 6லே மறைகிறார். விபரீத ராஜயோகம். தயவு செய்து அமைதியாக இருங்க. ஏன்னா 10லே குரு முழிச்சுட்டார். எப்போ? 12ஆம் தேதி. இந்த ஆள் இத்தனை நாள் உங்களை ஒன்றும் பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயம். ஒரு 4 மாதம் ஆஃப்லைனில் இருந்தார். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். ராசி இல்லாத, ரொம்ப பயப்பட வேண்டிய, சமத்தாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19-20 இந்த 2 நாளும் எதையும் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ராசியான கலரு. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். முதல்ல என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லியிருக்கேன். கன்னிராசிக்காரர்கள் என்றாலே நான் சிரிப்பேன். காரணம் என்னன்னா, காதலுக்கும் உங்களுக்கும் மட்டும் அது என்னமோ தெரியல, கன்னிராசிக்காரர்கள்னா ஆல்வேஸ் பிரம்மச்சாரிகள் தான். அது என்னமோ நமக்கு மட்டும் செட்டே ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இது மாதிரி ஒரு மாத பலனை நீங்கள் உலகம் ஃபுல்லாக எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, நான் நம்மகிட்ட மட்டும் தான் இந்த பதிவை பேசுகிறேன், அதனால் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாத பலன்களோட சிறப்பு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன நமக்கு எதெல்லாம் தவிர்க்கணும், எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும், என்னென்ன செய்யணும். நம்ம ஒரு உணவை ஆர்டர் பண்ணும்போது கூடவே இதெல்லாம் வேணும்னு மெனு ஆட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கான ஸ்பெசிஃபைடு செலக்டிவ் மெனுவோடு நான் வந்திருக்கேன். அவ்வகையில் கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யலாம்? சூப்பர். ஃபஸ்ட்டு விஷயம், 2-9 கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். எங்க 3ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். 2-9 கூடிய சுக்கிர பகவான் மார்ச் 3 மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெறும்போது என்ன ஆகும்? பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பணம் வரப்போகிறது. பணம் வரப்போகிறது. அப்போது எதெல்லாம் வறுமை இதெல்லாம் கட்ட முடியல, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரியான விஷயம். இந்த மாதிரி கார் எவ்வளோ விலை இருக்கும்? நான் ஒரு 5 லட்சம் ஆகும் புஷ்பா, போய் வாங்கிட்டு வாப்போ அப்படிங்கிற மாதிரி. அடடா என்னடா அப்படி கன்னிராசிக்காரர்கள் ஸ்டண்ட் பண்ணுவீங்க. என்ன புஷ்பா, இருக்கிற காசெல்லாம் இதுக்கே செலவு பண்ணிட்டு என்ன செய்யுது? ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பணம் வரும்னு ஐபிசியில் சொல்லியிருக்காங்க. வரும், வந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் தேதி ஒன்று வரும், அடுத்து தொடர்ந்து 7ஆம் தேதி வரும், 10ஆம் தேதி வரும், வந்துகிட்டே இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆகுது? ஸ்டண்ட் எல்லாம் பண்ண போகிறீங்க, ஹீரோவாக போகிறீங்க. திடீர்னு பணம். பழைய கம்பெனியில் நமக்கு எப்படி வரப்போகுது பாரு, 3 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனியில் செட்டில்மெண்ட் தரவே இல்லை சார், அந்த பிஎஃப் காசெல்லாம் சேர்த்து இன்னைக்கு காலதான் சார் கிரெடிட் ஆச்சு. அதெல்லாம் கதை இல்லை. நீங்கள் ஏழைக்கு என்ன சொல்கிறது, ஒரு எறும்புக்கு ஒரு சக்கரை துண்டு போதும், யானைக்கு ஒரு கரும்பு காடே தேவை. அது மேட்டர் இல்லை, பணம் வந்துச்சா அதுதான் மேட்டர். அப்போ 2 கூடையவர் உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக அப்போ என்ன செய்யலாம்? அப்போது சுக்கிரன் சொன்ன கார் தொழிலில் ஈடுபடுறவங்க, ட்ராவல்ஸில் ஈடுபடுறீங்கல்ல, நீங்கள் இன்னும் 10 கார் கூட வாங்கி தைரியமாக அட்டாச் பண்ணலாம். வண்டி ஓட்டுகின்ற ஓட்டுநர்களை கவனியுங்கள், நிறுத்துங்க. கன்னிராசிக்காரர்களை ஒரு நிமிஷம் கவனிங்க. கார் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோ ஆன், ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அட்டாச் அண்ட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். 2வது, இப்போது மேன் பவர் சப்ளைலாம் பண்ணுவாங்க. சில பேர் சினி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட்லாம் சப்ளை, அவங்களுக்குலாம் நல்ல நேரம். மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த பூ பண்ணுறது, பர்த்டே ஈவெண்ட்ஸ்லாம் தொகுத்து வழங்குறது, அவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். அது சுக்கர் என்னென்ன, படம் எடுக்கிறது, கேரக்டர் ஆர்டிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இவருக்கெல்லாம் நல்ல நேரம். படம் வரைகிறது, ஓவியம் வரைகிறது. ரைட். அடுத்ததாக 6ஆம் தேதி சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது என்ன ஆகும்? இது நாள் வரைக்கும் இது கன்னிராசி, நீங்கள் இவ்வளோ தூரமா? கன்னிராசி மனதிலே காதல் சார். கன்னிராசின்னு படம்லாம் இருக்குது சார், நீங்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. காதலிக்கணும்னு ஒரு மூடு மட்டும் உங்களுக்கு வராது, ஆனால் வந்துருச்சுன்னு வச்சுக்குங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன. ஐயா அது வேறங்கய்யா, இது லவ் வேற, இது வேற. ஓ அதுவா? இல்லை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். இல்லை, ஓகே. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஒரே நேரத்தில் என்ன ஆகுது? ஆஹா,
எனக்கான ஏஞ்சல் வந்தாச்சு. அதை சொல்கிற மாதிரி நல்லா கவனிங்க. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது இந்த பிகில் படத்தில் வர மாதிரி நயன்தாரா மேடம் வருவாங்க. அப்போ விஜய் வந்து பார்த்து கூட இருக்கிறவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார், பார்த்தீங்களா ஹீரோயின் வந்து இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்லா கவனிடா, அந்த தான்டா இவரை கூப்பிட்டு போகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனி பகவான் தான் உங்களை கூப்பிட்டு போகிறார். இது வரைக்கும் காதலிக்காத உங்களுக்கு காதலிக்க சொல்லித்தர போகிறார். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 7ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறது, ஒரு புதிய இன்னோவேஷன், புது ஐடியா, புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடம், இதை விட்டுருங்க. அப்போது சனி பகவானோட அடுத்து சூரியன் 12 கூடையவன் 6ஆம் இடத்தில் மறைந்தவன் 7ஆம் இடத்திற்கு செல்லுகிறான். இது ஒரு பாயிண்ட்டு, அதை விடுங்க, அதை அப்புறம் பேசுவோம். இப்போது நல்ல விஷயம் பாருங்கள், 6ஆம் இடத்துல யார் யார் இருக்காங்க. 3 8 கூடிய செவ்வாய் பகவான் 6லே மறைகிறார். விபரீத ராஜயோகம், சூப்பரே. அப்புறம் அப்படியே 1 10 கூடிய புத பகவான் 6ல் இருக்கிறார். இது கொஞ்சம் லைட்டான சூப்பரான விஷயம், அவ்வளோ பெருசு சூப்பரான விஷயம் இல்லை. அடுத்ததாக ராகுவோடு சேர்ந்த சனி இருந்தார். இப்போ சனி வந்து ராகு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ராம்ஜியோட ஃபேவரட் டைலாக் தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன மனசில் வச்சுக்கணும், இன்னும் யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி. அப்போது 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா யார் என்ன கொசிப் சொன்னாலும் பரவாயில்ல. சார் கம்பெனியே டெய்லிக்கு 10 மணிக்கு நான் தான் சார் கடை மூடிட்டு வீட்டுக்கு போகிறேன், அதெல்லாம் இந்த கம்பெனிக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் 9 மணிக்கு வந்ததுக்கு 9:15 வந்ததுக்கு 200 பேர் போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா சார், காலவர் லேட்டு. ஆமாண்டா, எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பேன். அது மாதிரி தான். என்றுமே டோன்ட் லவ் தி கம்பெனி, லவ் தி ஜாப். அதை மனசில் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தேவையில்லாத, சார் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை ரெகனைஸ் பண்ணலையே, மேன் ஆஃப் தி அவார்டு எனக்கு கொடுக்காம இவரு கொடுத்துட்டாங்களே, பரவாயில்ல விடுங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ மாதம் சரியில்லை, ஏப்ரல் மாதப்படம் நான் சொல்லாமையாக போகிறேன், அப்போ வாங்கிக்கலாம், டோன்ட் வரி. ஸோ இப்போ 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. அதனால் சத்ரு சம்ஹாரம் என்பது ஏற்படும். சத்துருக்களை கடந்து செல்லும் ஒரு பக்குவப்படுவீர்கள். ரைட். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, பொழப்ப பார்க்கணும். இங்கே நான் தான், அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். அந்த கேரக்டர் வந்து வெளிவாங்க. ஜூனியர்ஸ்ட்டு கூட சண்டை போடாதீங்க, அமைதி. சத்தியமேவ ஜெயதே மாதிரி வாய்மையே வெல்லும், அந்த மாதிரிலாம் வம்புக்கு யாரும் வந்தாலும் கூட வல்லாளார் போல வணக்கம் போடு, அது மைண்டில் வச்சுக்கோங்க. தயவு செய்து அமைதியாக இருங்க. ஏன்னா 10லே குரு முழிச்சுட்டார். எப்போது, 12ஆம் தேதி. இந்த ஆள் இத்தனை நாள் உங்களை ஒன்றும் பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயம். ஒரு 4 மாதமாக ஆப்லைனில் இருந்தார். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். போயிருமா, நான் யார் தெரியுமா, நல்ல ஜென்ரல் மேனேஜர், ஃபஸ்ட்டு அளவு உங்களுக்கு தான் போகும். ஸோ குரு கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. அவர் தெய்வங்க. அவருக்கு நீங்கள் ஜென்ரல் மேனேஜராக இருந்தால் என்ன, அப்ரண்டிஸாக இருந்தால் என்ன, அவருக்கு அதை பற்றி தேவையே கிடையாது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை போயிடும். அப்போ என்ன பண்ணும், பண்ணக்கூடாது என்ன, சிவனேன்னு இருக்கணும். மேனேஜர் பாஸ் என்ன சொல்கிறாரு, 3 3 5ன்னா 5 அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், 3 3 6, கையில் நீட்டக்கூடாது, 3 3 5 அப்படி சொல்லணும். அப்படியே அமைதியாக இருந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடணும். ஓடா நான் சொல்லியாடி திருந்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 3 3 5 தான். ரைட், அமைதி, நோ ஆர்கியூமெண்ட்ஸ். கண்டிப்பாக வேலை போயிடும். அமைதியாக இருங்க. 3 மாதம் டைம் உங்களுக்கு. இப்போது இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வேலை பெறும், ஜாக்கிரதையாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், ராகு பகவான் 6ல் இருக்கிற பாருங்க, அது ஒரு ப்ராப்ளம். முக்கியமான விஷயமே குரு தான். இந்த 10ல் இருக்க குரு வேலையை பிடுங்குறாருன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவானை பிடியுங்கள். உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் குரு ஸ்தானத்தில் இருக்காங்களோ, பெரியப்பா எங்கள் சித்தப்பா தான் எங்களுக்கு கைடு, அவர் தான் எதாக இருந்தாலும் கூப்பிட்டு போகிறார், அவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்குங்க. 3ஆம் நம்பரை மனசில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க. நிறைய தங்க நகைகள் இருந்தால் கையில் போடுங்க எப்பயும். அதேமாதிரி ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் சொல்லிக்கோங்க. ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடி சென்று வணங்கி வாருங்கள். அப்போ உங்களுக்கு ராசியான நாள் என்ன, உங்களுக்கு ராசி கொஞ்சம் வந்து டைட்டாக போகிற இந்த மாதம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ராசியான நாள் வந்து 3 15. 3ஆம் தேதி ரொம்ப சூப்பர். 15ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன வேணால் எடுத்துக்கோங்க, நல்ல நாள் தான். ராசி இல்லாத ரொம்ப பயப்பட வேண்டிய சமத்தாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 20. இந்த 2 நாளும் எதையும் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ராசியான கலரு மஞ்சள் கலர், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கீழே போயிட்டு இருக்கு. இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான்.
அதனால் உடனே ஃபோன் அடிங்க. ibc.com அதனுடைய சேனலுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.